முதல்ல உங்களோட லைஃப்பில் பெஸ்ட் கேஸ் செனாரியோஸை எழுத ஆரம்பிங்க. எப்பவுமே நம்மளோட மைண்டை அதிக அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள், நம்மளை சுற்றி நமக்கு பிடிக்காத விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் நம்ம அதிக அளவுக்கு டைம் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் கேஸ் செனாரியோஸ் எழுத ஆரம்பிக்கணும். இது அமேசிங்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நான் எப்போவுமே என்னோட லைஃப்பில் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப கோவமாக ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணும்போது பெஸ்ட் கேஸ் செனாரியோஸ் எழுத ஆரம்பிப்பேன். என்னோட லைஃப் எப்படி போகணுன்ட்டு நான் விரும்புகிறேன். என்னோட லைஃப்பில் எல்லாமே என்கிட்ட இருக்குது. பெஸ்ட் பிஸ்னஸ், பெஸ்ட் பார்ட்னர், பெஸ்ட் லைஃப், பெஸ்ட்டான எல்லா விஷயங்களுமே இருக்குது. பெஸ்ட் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குன்னா எப்படி நான் திங்க் பண்ணுவேன், எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன், எப்படி என்னோட டே அமையுது, என்னோட ஒரு நாள் எப்படி அவ்வளோ அழகாக கட்டமைக்கப்படுது அப்படின்றத நான் ரொம்ப டீட்டெயில்டாக கொண்டு போவேன். அது பார்த்திங்கன்னா என்னோட ஃபோக்கஸை ரீவயர் பண்ணுது. என்னோட சப்கான்ஷியஸை கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ண வைக்குதுன்னா, எதில் இருக்கணுமோ என்னோடய ஃபோக்கஸ் அதில் இருக்க வைக்குது. எதில் இருக்கணும்? ரொம்ப பாசிட்டிவான திங்ஸ், எனக்கு தேவையான திங்ஸ். இரண்டாவது, நாய்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. நாய்ஸ்லாம் என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களோட லைஃப்பில் அதிக அளவுக்கு நீங்கள் நாய்ஸஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சத்தம் இரைச்சல்கள்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸே பண்ண முடியாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உங்களோட கை நழுவி போயிட்டே இருக்கும். நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, என்னடா இது, நானும் கோல் செட் பண்ணுறேன், அவனும் கோல் செட் பண்ணுறான், நானும் கோல் செட் பண்ணுறேன், நானும் உழைக்கிறேன், டெய்லி எந்திரிக்கிறேன், இதுக்காக வேலை பார்க்குறேன், ஆனால் அவன் அடையிறானே, நான் அடைய முடியலையே அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்னோட லைஃப்பில் நான் ஃபிக்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய கோல், நான் அதை அச்சீவ் பண்ண கோல், இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அப்படின்ற கோல். ஒரு தமிழ் மீடியம் பெண்ணாக நான் என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை அடைஞ்சதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த நாய்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சிக்னலில் ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு அதிக விளைவுகள் தர, எனக்கு அதிக ரிசல்ட்ஸ் தர விஷயங்களில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதனால தான் நான் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விஷயத்தில் வர முடியுது, ஹைலி டிசிப்ளின்டாக இருக்க முடியுது. மூன்றாவது, நம்ம 10 வருஷத்தில் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஒரு வருஷத்தில் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஒரு வருஷத்துலேயே அவ்வளோ கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிப்போம், இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம் அப்படின்லாம் நினைப்போம். எஸ், நீங்கள் டைம் லைனை க்ரன்ச் பண்ண முடியும், நீங்கள் குவாண்டம் ஜம்ப் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு உங்கள் பிலீஃப் சிஸ்டம் ரெடியாக இருக்கணும். ஓகே, அந்த பிலீஃப் சிஸ்டம் ரெடியாக இல்லை, நீங்கள் அதுக்கு அந்த இன்னர் சைல்டு ஒர்க்கெல்லாம் பண்ணலன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு தேவையானது என்னென்னா அந்த கன்சிஸ்டன்ட் க்ரோத், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிறது. எதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் இப்போ 20s and 30s இல்லை 40ஸ்லேயே இருக்கீங்கன்னா கூட எதையுமே நீங்கள் விட்டுடல, எதுவுமே உங்கள் கை நழுவி போயிடல. லைஃப் நிறைய காலம் இன்னும் இருக்குது, நீங்கள் நிறைய சாதிக்கலாம். அதுவும் இந்த இன்டர்நெட் யுகம் உங்களுக்கு ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத பண்ணாது. நீங்கள் நைட் அண்ட் டே எப்போ வேணால் வேலை பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேலை பார்க்கலாம், எல்லா நேர சுதந்திரம், இட சுதந்திரம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்குறது. அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்லோ அண்ட் ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 இயரில் நான் 10 கோல் பண்ண போகிறேன், இல்லை 100 கோல் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களையே போட்டு கடுப்பேற்றிக்காமல் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ரியலிஸ்டிக்கான கோலையே செட் பண்ணுங்கள். உங்களோட பிலீஃப் சிஸ்டமை நீங்கள் டியூன் பண்ணும் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது கரெக்டாக. அதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கப்புறமா அடுத்த லெவல் கோல்ஸ் எல்லாம் நீங்கள் 10x 100xே கூட ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். நான்காவது, ஒரு நாளையுமே அந்த நாளுக்கு அணுகுங்க. ஒரு நாளைக்குமே ஒரு டூ டூ லிஸ்ட் செட் பண்ணுங்கள். எஸ், நீங்கள் மந்த்லி ஒரு கோல் செட் பண்ண போகிறீங்க, வீக்லி கோல்ஸை ரெவ்யூ பண்ண போகிறீங்க, எல்லாமே பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த நாளை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம லேசி ஆகிடுறதுக்கு, டிஸ்ட்ராக்ஷனாக நம்ம லைஃப்குள்ளே அலோவ் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட கோலை பார்த்து நம்ம பயப்படுவோம். நீங்கள் இப்போ 80 kgs இருக்கீங்க, 50 kgs வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை 60 kgs வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கோல் உங்களை பயமுறுத்தும். ஆனால் இன்றைக்கு நான் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க போகிறேன், இன்றைக்கு நான் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன், இன்றைக்கி இந்த விஷயங்களை நான் ஹெல்த்துக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு மட்டும் அந்த கோலை நீங்கள் பார்த்து அந்த கோலை அடையிறதுக்கான விஷயங்களை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் ஒரு 50 grams கம்மியாக போகிறேன் அப்படி மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நாளை பாருங்கள். நீங்கள் 10 years 20 years 30 yearsனு உங்களை போட்டு பயங்கரமாக படுத்திக்காதீங்க. அது உங்களோட மனநலனுக்கும் நல்லதே கிடையாது. உங்களை ரொம்ப நீங்கள் போட்டு படுத்திக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் கோல் செட் பண்ணுறீங்க, எதுக்காக இந்த லைஃப்பை வாழ்கிறீங்க? நீங்கள் லைட்னஸ் ஃபீல் பண்ணணும், நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும், நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபீல் பண்ணணும். ஒரு கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த கோல்லேயே இன்னும் ஒரு பெரிய கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ஒரு ஸ்டெப்பையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளையுமே தனித்தனியாக டீல் பண்ணுங்கள். உங்களுக்கு லேசினஸ் ரொம்ப கம்மியாகிறத நீங்கள் உணர்வீங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஓவர் கம் பண்ணுறதை ஈஸியாக நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் உங்களோட கோல்ஸையும் கன்சிஸ்டண்ட்டாக பின்தொடர்வீங்க. 5வது, உங்களுக்கான ரிவார்டு என்ன? நான் இந்த ஒரு விஷயம் பண்ண போகிறேன், எனக்கான ரிவார்டு என்ன?
நான் ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு சின்ன ரிவார்டு என்ன? அது ஒரு காஃபியாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், கொஞ்சம் பிஸ்கட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிவி ப்ரோக்ராமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இந்த ரிவார்ட் மெக்கானிசமை நீங்கள் உங்களுக்கு கொடுக்காததால் தான் வேறு யாராவது ஒரு ரிவார்ட் ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் அப்படியே உங்களோட கோல்ஸையே மறந்துட்டு ஓட ஆரம்பிப்பீங்க. நான் எப்போவுமே எனக்குன்னு ஒரு ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அது பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல என்னோடய இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுற காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்கட் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி வாங்கிப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஓகே, எனக்கு பிடிச்ச பிஸ்கட்ஸா இல்லை சாக்லேட்ஸ் இல்லை கேக் அந்த மாதிரி வந்து நான் ஒரு குட்டி ட்ரீட் மாதிரி கொடுத்துப்பேன். அதை நம்ம ஓவர் டூ பண்ணணுன்னு தேவையில்லை. ஆனால் இந்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு குட்டி டிவி ஷோ பார்த்துக்கிறேன். எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நான் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய டார்கெட்டில் ஒர்க் பண்ணுறேன், என்னோட கோலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டை வந்து டியூன் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம மாற்றி அமைக்கணும், அவ்வளோதாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளோட லைஃப் எப்போனா நம்மளோட கோல்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிவார்டை நம்மளுக்கு கொடுத்துக்கும் போது. நிறைய பேர் ரிவார்டே இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப ஓவெல்மாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஓவெல்ம் ஃபீல் பண்ணுறீங்க, பேர்ன் அவுட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிவார்டு, அந்த ரெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ரிவார்டுன்றது ரெஸ்ட்டாக கூட இருக்கலாம். 1 மணி நேரம் நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, நான் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ண போகிறேன் அப்படின்றது கூட ரிவார்டு தான். ஸோ உங்களுக்கு எது தேவையான, அல்டிமேட்டாக இந்த மொமெண்ட் தேவையான ரிவார்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுங்க. அண்ட் அதை நீங்கள் ஒரு கோலையும் அச்சீவ் பண்ண அந்த கோலோட 1x 10x எவ்வளோ நீங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க, இல்லை எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க அப்படின்றத மாதிரி உங்களோட ரிவார்டையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். உங்களோட விஷயம் தான், உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக ரிவார்டு வச்சு நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணும்போது அதில் ரொம்ப டெடிக்கேட்டடாக, கன்சிஸ்டண்ட்டாக, லேசினஸ் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் கொண்டு போக முடியும். 6th என்ன அப்படின்னா, ஒர்க் ஆன் யோர் செல்ஃப் ஃபார் யோர் செல்ஃப். இவன் இதை பண்ணிட்டான், இவன் இந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், இவன் இதை அடைஞ்சிட்டான், இவன் ஒரு 5 மாடி வீடு கட்டிட்டான், இவன் 2 பங்களா வச்சுருக்கான், இவன் வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டான், இவன் வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறான். அவங்களுக்காக அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்காக இந்த கோல் இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அதில் கன்சிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதை பற்றி நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் போன வாரம். அதை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், அந்த வீடியோவை பின் கமெண்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய யூடியூப் வீடியோஸாக வந்துக்கிட்டே இருந்தது. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்படி பிளான் பண்ணுங்கள், அப்படி பிளான் பண்ணுங்கள், இவ்வளவு கோடிகள் வேணும், ஒருத்தர் சொல்கிறாரு 3 கோடி வேணும்னு, இன்னொருத்தர் சொல்கிறாரு 7 கோடி வேணும்னு, இன்னொருத்தர் சொல்கிறாரு 20 கோடி வேணும்ன்ட்டு, இன்னொருத்தர் சொல்கிறாரு 30 கோடி வேணும்ன்ட்டு, இன்னொருத்தர் சொல்கிறாரு 50 கோடி நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன்ட்டு. எனக்கு என்ன வேணும்? அவங்க சொல்கிறது அவங்களோட கோல் நோக்கி அவங்க ஓடிட்டுருக்காங்க. எனக்கு என்ன வேணும்? என்னோட கோல் என்ன? என்னோட உள்ளம் என்ன கேட்குது? அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அடுத்தவங்க 1008 சொல்லலாம், அடுத்தவங்க 1008 ஜேர்னியில் போயிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களோட கோல் பேஸ்டாக நீங்கள் போகும்போது, உங்களுக்கு உள்ளார்ந்து நீங்கள் சிந்திச்சு அதை நோக்கி ஒரு ஸ்டெப்பையுமே எடுத்து வைக்கும்போது உங்களோட ஜேர்னியை நீங்கள் வந்து ரொம்ப லாங் டேர்மாக கொண்டு போக முடியும். அண்ட் நான் சொன்னல, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுங்க. நான் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அண்ட் சில ப்ராசஸ்கள், சில டெக்னிக்ஸை நான் யூஸ் பண்ணது மூலமாக என்னோட இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக learn.lavanyajaykumar.com அங்கே தான் நம்ம அகாடமி செயல்படுது. அங்கே இந்த கோர்ஸ்களை செக் பண்ணுங்கள். இதை தவிர நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் சார்ந்த நிறைய கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி மாதிரியான கோர்ஸ்கள், உங்களோட சைடு இன்கம் ஒன்று ரெடி பண்ணிக்கணும்னா அது மாதிரியான கோர்ஸ்கள், அண்ட் விஸ்வரூபம்னு ஒரு அமேசிங்கான ப்ரோக்ராம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளோட அகாடமியில் வந்து செக் பண்ணுங்கள். உங்களோட சப்கான்ஷியஸை அமேசிங்காக ரீப்ரோக்ராம் பண்ணி உங்களோட பாஸ்டையே வந்து ரீவயர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்யூச்சரை நோக்கி குவாண்டம் லீப் எடுக்க வைக்கிறதுக்கான ஒரு அமேசிங்கான ப்ரோக்ராம் தான் விஸ்வரூபம். நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் எல்லாருமே கண்டிப்பாக விஸ்வரூபமில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் உயர்த்திக்கவும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே lavanyajaykumar.com. நான் பின் காமெண்ட்டில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.